ராண்டி ஆர்டன் இப்போ வரைக்கும் டைட்டில் மேட்ச்க்காக அவரே வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வருவார், வந்து என்னை எக்னாலேஜ் பண்ணுவார்ன்ற மாதிரி சோலோ சிக்காவா சொல்லியிருக்காரு. சம்மர்ஸ்லாமுக்காக 2 டைட்டில் மேட்சஸ் கிட்ட இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கான்ட்ராக்ட்டும் பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் நடந்த ஸ்மாக் டவுனில் என்னென்ன மொமெண்ட்ஸ் நடந்துச்சு, ஸோ ஸ்மாக் டவுன்லேயே கிளாசிக் மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபுல் ப்ரிவியூவாக ஃபுல் ரிசல்ட்டாக பார்க்காம கிளாசிக் மொமெண்ட்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக கிளாரிஃபை பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்க, அப்போ சோலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படியே வரும். சரி, ரைட், ஓகே, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஹாஸ்டலில் இருக்கிறனால என்னால் ப்ராப்பராக வீடியோ போட முடியலன்றது உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சதுதான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டென்ட்ஸ்லாம் ஷேர் பண்ண பார்க்குறேன். நீங்கள் நம்ம சேனல்லே ஸ்டே பண்ணிடுங்க, இப்போ வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் அது வந்து போதாதுன்றது தான் என்னோட ஒப்பீனியன். சரி, ரைட்டு, சரி, நம்ம வந்து ஸ்மாக் டவுனோடைய ரிசல்ட்ஸை பார்த்துலாமா? ஸோ ஸ்மாக் டவுனை கிக் ஆஃப் பண்ணது நம்மளோட மிஸ் மணி இந்த பேங்கான ஸ்டீஃபனி ஸ்டாட்டன் தான். ஸோ ஸ்டீஃபனி ஸ்டாட்டன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ அவங்க வந்து ப்ராபபிளி வந்து எந்த ஒரு சாம்பியன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, நான் வந்து கேஷ் இன் பண்ணுவேன்ற மாதிரி 2 சாம்பியனுமே வந்து பார்த்தீங்கன்னா கால் அவுட் பண்ணியிருந்தாங்க. லிவ் மார்கனையும் கால் அவுட் பண்ணியிருந்தாங்க, பேலியும் கால் அவுட் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல பேலி வராங்க. ஸோ பேலி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மணி இந்த பேங்க் நீ மட்டும் தான் வச்சிருக்கியா, நானுமே 2017 வச்சுருந்தேன், அந்த டைம்லேயே நான் வச்சுருந்தேன், இப்போ நீ வின் பண்ணிட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்மளுடைய டிஃபனி ஸ்டாட்டன் என்ன சொல்கிறாங்கன்னா, பூமர் ஆண்டின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த பூமராக பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அண்ட் ஆல்சோ வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. 2017 நீங்கள் வின் பண்ணது கேஷ் இன் பண்ணலாம், பழைய கதை. இது வந்து இப்போ கரண்ட் ஜெனரேஷன். ஸோ இப்போ வந்து டிஃபனி ஸ்டாட்டன் தான் சாம்பியனாக மணி இந்த பேங்க் வச்சுருக்கா. ஸோ இது வந்து டிஃபனி டைம் தான் அந்த வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல நயா ஜாக்ஸ் வராங்க. ஸோ நயா ஜாக்ஸ் வந்து இன்ட்ரப்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுடைய பேலியை, ஸோ நீ வந்து டிஃபனியை பேசுகிறத மொதல் விட்டுரு, நம்ம 2 பேருக்கும் சம்மர்ஸ்லாமில் மேட்ச் இருக்குது, அது மொதல் ஞாபகம் இருக்கான்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ளே ஒரு கான்ட்ரவர்ஷியல் உருவாகுது. அண்ட் ஆல்சோ பேலி இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க, நம்ம 2 பேருக்கும் சண்டை போய்கிட்டு இருக்கு, இந்த இடத்துல வந்து டிஃபனி கூட மணி இந்த பேங்க் கேஷ் இன் பண்ணுவான்ற மாதிரி சொல்கிறாங்க. டிஃபனி ஸ்டாட்டன் அப்பெல்லாம் கிடையாது, ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடத்துல நயா ஜாக்ஸ் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி மைண்ட் கேம்ஸ்லாம் நீ ஆடுவேன்றது தெரியுன்ற மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் கான்ட்ரவர்ஷியல் ஆயிடுது. ஸோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேலியை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்மளுடைய மிச்சின் வந்துடுறாங்க. ஸோ மிச்சின் வந்து யார் பேலிக்கு வந்து பேக்கப் கொடுத்துறாங்க. ஸோ லேட்டர்லி இவங்களுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சும் நடக்குது. ஸோ நயா ஜாக்ஸுக்கும் நம்மளுடைய மிச்சான் மியாயும்க்கும் ஒரு மேட்ச் நடக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளுடைய நயா ஜாக்ஸ் க்ளீனாகவே வின் பண்ணிடுறாங்க. இவங்க வின் பண்ணதில் ஹைலைட் கிடையாது. ஸோ வின் பண்ணதுக்கப்புறமா வந்து பேலியை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணிடுவாங்க. அட்டாக் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து நயா ஜாக்ஸ் போகிறத பார்க்குறோம். ஸோ அந்த இடத்துல டிஃபனி ஸ்டாட்டன் ரிங்லே இருந்து ஸோ கேஷ் இன் பண்ணலான்ற மாதிரி ரெஃப்ரிட்ட வந்து சொல்லுவாங்க, நான் கேஷ் இன் பண்ண போகிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நயா ஜாக்ஸ் தடுத்துருவாங்க, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி. ஸோ உடனே ஒன்றும் இல்லைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேஷுவலாக அவங்களும் அந்த இடத்துல கிளம்பியிருப்பாங்க. ஸோ நம்ம நயா ஜாக்ஸ் தடுக்கலைன்னா இந்நேரம் கேஷ் இன் பண்ணி சாம்பியனாக கூட ஆயிருப்பாங்கன்றது தான் ஒப்பீனியன். அண்ட் ஆல்சோ பேக் ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் செல்சி கிரீன் அண்ட் பைப்பர் நிவினை. செல்சி கிரீனை இன்ட்ரோ பண்ணலான்னு வருவாங்க. பட் இருந்தாலும் அந்த இடத்துல என்ன சொல்லிடுறாருன்னா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, மணி இந்த பேங்கில் நான் பண்ணதெல்லாம் பார்த்தல, ஸோ என்ன கொஞ்சம் ஃப்ரீயாக விடுன்ற மாதிரி கேட்குறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணுறோம், ஸோ நம்மளுடைய செல்சி கிரீனுக்கு கொஞ்சம் இன்ஜுரி மாதிரி பார்த்தீங்கன்னா WBCலேருந்து கேட்குறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேக் பிரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வியர் பண்ணியிருக்கனால ப்ராப்ளி உங்களுக்கு ஒரு இன்ஜுரி இருக்குன்றது என்னோட ஒப்பீனியன். அண்ட் ஆல்சோ வந்து இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ பிளட் லைனோட ப்ரொமோ தான். ஸோ பிளட் லைனோட ப்ரொமோவை பற்றி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோலோ சிக்காவா தான் பேசுகிறாரு. ஸோ சோலோ சிக்காவா என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வரைக்கும் பிளட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது, நியூ மோர் பழைய பிளட் லைனோட ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து என்னை எக்னாலேஜ் பண்ணுங்கன்றதை வந்து நம்மளுடைய சோலோ சிக்காவா மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ வந்து நம்ம பார்க்கலாம், ஸோ ஏஞ்சல் கிராஸா கார்பிட்டோ வர்சஸ் நம்மளுடைய பேரன் கார்பன் அப்லோ க்ரூஸ்க்கான டாக் டீம் மேட்ச். ஆக்சுவலி பேரன் கார்பன் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ரைட், விடுங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜான மேட்சாக தான் இருக்குது. இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் வந்து நம்மளுடைய எட்டோன் லோபர்னு வந்து நம்ம லெகண்டோட்டல் ஃபேண்டஸ்மாவில் ஒரு லேடி இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க பேர் ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியல, சரி, ரைட், விட்டுருங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து ரெஃப்ரியை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுவாங்க. அதை யூஸ் பண்ண நம்ம சாண்டஸ் எஸ்கோபார் ஒரு நீ பார் கனெக்ட் பண்ணிடுவார். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஏஞ்சல் கிராஸை அப்லோ க்ரூஸை வின் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ஏஞ்சல் கிராஸை, அது மட்டும் இல்லாமல் ஹல்மன் ஹார்பட்டோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் வின் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா வந்து நம்ம ராண்டி ஆர்டனுக்கும் நம்மளோட அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனான கோடி ரோட்ஸுக்குமான ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் நடக்குது. இந்த இடத்துல தான் நம்மளுடைய கோடி ரோட்ஸை பற்றி ஸோ ராண்டி ஆர்டன் மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த லாக்கர் ரூம்லேருந்து எல்லாருமே வந்து இந்த டைட்டில் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நிறைய மேன் வந்து பார்த்திங்கன்னா உன் பிஸ்னஸ்க்கு நடுவில் வருவாங்க. ஸோ நீ வந்து சோலோ சிக்காவோட பெரிய ஸ்டோரி பண்ணுற, பட் முடிச்சதுக்கப்புறமா நிறைய பேர் இந்த லாக்கர் ரூம்லேருந்து வருவாங்க. யார் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, இந்த இடத்துல நான் உன் கூட இருப்பேன்றதை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. நிறைய பேருன்ற போது நம்ம ராண்டி ஆர்டன் வந்து இந்த டைட்டிலை பார்த்துக்கிட்டே சொல்லுவார். ஆக்சுவலி இவரும் வந்து வருவாருன்ற மாதிரி சொன்னேன். ஸோ தப்பாக போதும் ரைட்டாக போதும், நான் வந்து உன் கூடயே இருப்பேன்றதை வந்து நம்ம ராண்டி ஆர்டன் மென்ஷன் பண்ணார். கெவின் ஓன்ஸும் அதை தான் நினைப்பான். பட் கெவின் ஓன்ஸ் இப்போ கிடையாது. ஸோ 2 பேர்
பார்க்க வேண்டிய ஆளை நானே பார்த்துக்கிறேன்றதை நம்மளுடைய ரேண்டி ஆர்டன் மென்ஷன் பண்ணுறாரு. ஒரு விதத்தில் ரேண்டி ஆர்டன் அந்த டைட்டிலில் ஒரு ஸ்லாட் வந்து பார்த்திங்கன்னா வைப்பார் பாருங்க. ஸோ அதில் எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. ஸோ பேக் ஸ்டேஜ் வந்து நிக் ஆல்டிஸ் ரூமுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா செல்சி கிரீன் பைப்பர் நிற்கிறாங்க. கூடவே அந்த இடத்துல பெட்டி டெட்லி வராங்க. ஸோ பெட்டி டெட்லி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நாங்கள் வந்து நிக் ஆல்டிஸை பார்க்கலாம்ன்ற மாதிரி, அதுக்கு வந்து பைப்பர் நிவனும் நம்ம செல்சி கிரீன் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் லைனில் நிற்கணும், இத்தனை பேர் நிற்கிறோம்லன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அந்த இடத்துல ரூம்லேருந்து எல்ஏ நைட்டுக்கு ஒரு கான்ட்ராக்டோட வராரு. ஸோ எல்ஏ நைட்டில் செல்சி கிரீன் கேட்குறாங்க, நாங்கள் வந்து நிக் ஆல்டிஸை பார்க்கலாமான்ற மாதிரி. ஸோ அதுக்கு எல்ஏ நைட் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ நிக் ஆல்டிஸ் கொஞ்சம் பிஸியாக இருக்கார், அவர் கால் பண்ணுவாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு கான்ட்ராக்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்ஏ நைட் வச்சிருக்காருன்றது நம்ம அந்த இடத்துல நோட் பண்ண வேண்டியது. எல்லாரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஸோ யுஎஸ் டைட்டிலுக்கான மேட்ச் தான், அந்த கான்ட்ராக்டாக தான் இருக்கும்ன்றது எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஸோ அதை லேட் நைட்டும் கன்ஃபார்ம் பண்ணுவார். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய நியோமிக்கும் பேலர் டிவன்போர்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. பேலர் டிவன்போர்ட்னா என்எக்ஸ்டிலேருந்து வந்தாங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு 2 மேட்ச் என்னமோ தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க டிராஃப்ட்டுக்கு அப்புறமா. ஸோ பெருசாக டபிள்யூசிலேருந்து யூஸ் பண்ணல. ஸோ என்ன பண்ணுறாங்கன்றத போகும் தான் பார்க்கணும். ஸோ அண்ட் ஆல்சோ வந்து இவங்களுக்குள்ள மேட்ச் நடக்குது. இதில் வந்து நம்ம நியோமி வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாகவே வின் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய ஜேட் கார்களும் பியாங்கா பெலரும் கன்கிராச் பண்ணுறாங்க நியோமியை. ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியது, ஸோ டிஐஒய் வர்சஸ் நம்மளுடைய ஏ டவுனுக்கான WWE டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஆக்சுவலி லாஸ்ட் வீக்கோட ரீமேட்சாக வந்து பார்த்திங்கன்னா இது நடக்குது. இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் வந்து நம்மளுடைய கிரேசன் வாலர் வந்து பார்த்திங்கன்னா தவறுதலாக வந்து அவரோட ஃபினிஷரை ஆஸ்டின் தியரிக்கு போட்டுருவார். ஆக்சுவலி தொமஸோ சியம்பா போடலான்னு வருவார். தொமஸோ சியம்பா நீட்டாக விலகிடுவார். விலகினது மட்டும் இல்லாமல் அது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்டின் தியரி கனெக்ட் ஆகிடும். ஸோ இதை யூஸ் பண்ண நம்மளுடைய தொமஸோ சியம்பாவும் ஜானி கர்கனாவும் ஒரு டிடிடி பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாகவே வின் பண்ணிட்டாங்க. சக்ஸஸ்ஃபுல்லி அவரோட டைட்டிலை ரீட்டைன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா ஷாக்கிங்காக வந்து நம்மளோட ஜேக்கப் ஃபோர்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ கிரேசன் வாலர் ஆஸ்டின் தியரியும் அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஜேக்கப் ஃபோர்ட் டிஐஒயும் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல சோலோ சிக்கோவா பிளட் லைன் வராங்க. ஸோ பிளட் லைன் வராங்க. ஸோ பிளட் லைன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் எல்லாரையும் வந்து ஃபேன்ஸ் வந்து எக்னாலஜ் பண்ணி ஆகணுன்றதை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஃபேன்ஸ் வந்து V1 ரோமன்ற மாதிரி சேன் பண்ணுறாங்க. இதை பார்த்து சோலோ சிக்கோ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் யாரும் ரோமன் ரெயின்ஸை டிசர்வ் பண்ணல. ஸோ நீங்கள் என்ன தான் டிசர்வ் பண்ணுறீங்க, என்ன எக்னாலஜ் பண்ணுங்கன்றதை சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரோமன் ரெயின்ஸ் வருவார், வந்து என்னை எக்னாலஜ் பண்ணுவாருன்றத நம்மளுடைய சோலோ சிக்கோவா சொல்கிறாரு. அதெல்லாம் அங்கிட்டு கடக்கட்டும், நம்ம ஃபஸ்ட்டு இப்போ வரைக்கும் கோடி ரோட்ஸை பற்றி பேச ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அவன் தானே இப்போ என்ன எக்னாலஜ் பண்ணணுன்றதை சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்மளுடைய அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் கோடி ரோட்ஸ்க்கு வராரு. கோடி ரோட்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கான ரீசன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபிகர் அவுட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம 2 பேருக்குள்ள மேட்ச் அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலுக்காக சம்மர் ஸ்லாமில் நடக்கும்ன்றதை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ வந்து அது நடக்கணும், நான் வந்து சம்மர் ஸ்லாம் வர வெயிட் பண்ண போகிறது கிடையாது, இப்போயே அதுக்கான ஒரு முடிவை கட்டுறேன்றதை வந்து சொல்கிறாரு. ஸோ 4 vs 1 தான் நடக்குது. இந்த இடத்துல ரொம்ப ஹைப் கொடுத்துறாங்க. ஏன்டா 4 பேர் இருக்கீங்க, ஜேக்கப் ஃபோர்ட் ஒருத்தரே போதும். ஜேக்கப் ஃபோர்ட் ஒருத்தரே 5 பேர் 6 பேரை சமாளிக்கிறாரு. இந்த இடத்துல கோடி ரோட்ஸ் வந்து ரொம்ப வீரமாக வந்து வாங்கி கட்டிக்கிறாருன்றது தான் சொல்லி அதான் நடந்துச்சு. ஏன்னா அவராக வந்து வாலண்டியராக வந்து கட்டியிருக்காரு. இந்த இடத்துல ராண்டி ஆர்டனும் இல்லை, ராண்டி ஆர்டனும் வரல, கெவின் ஓவன்ஸ் ஷோக்கே வரல. போய் ஷோ கட்டணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் அடி வாங்கிட்டு வராரு. ஸோ அந்த இடத்துல பேக்கப்புக்கு வந்து நம்ம ராண்டி ஆர்டன் வருவார். பட் இருந்தாலும் வந்து 4 பேர் இருக்காங்களே, ஜேக்கப் ஃபோர்ட் ஒருத்தரே போதும் 3 பேர் 4 பேரை சமாளிச்சுவார். அவரே வந்து பார்த்திங்கன்னா மொத்த இதையும் பட்டினா போட்டு பொழந்தார். ஸோ அதெல்லாம் நம்ம மறக்காமல் இருக்க முடியுமா? அவரோட டெபியூட் அன்றைக்கே எல்லாரையும் போட்டு பொழந்தார். ஸோ அதே மாதிரி தான் போட்டு பொழந்துட்டாங்கன்னு சொல்லணும். ஸோ ராண்டி ஆர்டன் வந்து பார்த்திங்கன்னா பவர் பாம் டேபிளில் போட்டு கமெண்ட்ரி டேபிளில் போட்டு பார்த்திங்கன்னா மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ரிங்கிலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக் பண்ண வச்சிட்டாங்க. ஸோ அதை வந்து ராண்டி ஆர்டனை வந்து அட்டாக் பண்ணுறது வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்காரு. கோடி ரோட்ஸ் வந்து எதாக இருந்தாலும் என்ன பண்ணுங்க, அவனை இப்போ எதுவும் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பிளட் லைன் டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல பிளட் லைன் டால் ஸ்டாண்ட்ற மாதிரி ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா சேன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாரி, சென்சார்ஷிப் பேட சொல்லிட்டணும். சரி, ரைட் விட்ருங்க. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து இந்த மாதிரி சேன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ப்ராபபிளி இன்றைக்கி நடந்த ஸ்மாக் டவுனில் 2 டைட்டில் மேட்சஸ் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எல்ஏ நைட்டை பார்க்கணும்ல. ஸோ எல்ஏ நைட் தான் மெயின் கண்டென்ட். ஸோ எல்ஏ நைட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஸோ லோகன் பாலை கால் அப் பண்ணுறாரு. என் கையில் இருக்கிற கான்ட்ராக்டை பாருங்கள், இதில் வந்து நிக் ஆல்டிஸ் சைன் இருக்குது. அது மட்டும் நான் இந்த கான்ட்ராக்டில் என்ன இருக்குன்றதை வாசிக்கிறேன். யுஎஸ் சாம்பியன்ஷிப்கான சம்மர் ஸ்லாம் மேட்ச்சு. ஸோ இதில் வந்து நம்ம நிக் ஆல்டிஸும் சைன் பண்ணிட்டாரு, நம்மளுடைய யார் எல்ஏ நைட் நானும் சைன் பண்ணிட்டேன். ஸோ லோகன் பால் சைன் பண்ணணும்ல. ஸோ லோகன் பால் வாடான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கூப்பிட்றாங்க. பட் இருந்தாலும் லோகன் பால் வரமாட்டார். ஸோ சரின்றதை வந்து அவரே சொல்லுவார். சரி, நம்ம ஏன் வெயிட் பண்ணணும், லோகன் பால் தான் வரமாட்டான்ல, நீ எங்கே வேணாலும் போ, எந்த பிரச்சனையும் கிடையாது, பட் நீ ஒரு நாள் இந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணி தான் ஆகணுன்றதை சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அப்போ வந்து நான் எதாக இருந்தாலும் பேசிக்கிறேன்றது நம்மளுடைய எல்ஏ நைட் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ எல்ஏ நைட்டு வந்து நம்ம டைட்டில் ஸ்லாட் எடுப்பாருன்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் ஆல்சோ நம்ம சம்மர் ஸ்லாமில் நடக்க போகிற பாசிபிள் 5 திங்ஸ் என்னன்றதை ஒரு ஷார்ட்டாகவே போட்டோம். நீங்கள் போய் மறக்காமல் நம்ம சேனலை செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வரைக்கும் அவைலபிளாக இருக்குது ஸ்ட்ரீமிங் கைஸ். அப்டேட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஸ்டேப் பண்ணியிருக்கு.